என் உயிரினும் மேலான தேசிய தோழர்களே வணக்கம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் மாநிலத்தினுடைய தேவைகளை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த மாநிலத்தினுடைய இன்றியமையாத தேவைகள் என்னென்ன, அதற்கு எவ்வாறு நிதி உதவி வழங்கப் போகிறீர்கள் என்கின்ற விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். பிரதமரோடு பேசியிருக்கிறார், நிதியமைச்சரோடு பேசியிருக்கிறார், உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார், அன்னை சோனியா காந்தி அவர்களையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து இந்திய அரசியல், தமிழக அரசியல் இவைகளை தெளிவாக அவர் பேசியிருக்கிறார். டெல்லி வட்டாரத்தில் அரசியல் வல்லுநர்கள், ஊடகத்துறையினர் எல்லோருமே மிக அற்புதமான நிகழ்வு இது என்று சொல்லுகிறார்கள். ஒரு முதலமைச்சராக வந்து தன்னுடைய தேவைகளை, மாநிலத்தினுடைய தேவைகளை மிக அழகாக அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். எல்லோருடைய கவனத்தையும் அவர் கவர்ந்திருக்கிறார். தேவையற்ற அரசியலை அவர் பேசவில்லை, மாறாக மாநிலத்தினுடைய தேவையை மட்டும் அவர் சொல்லி இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். அது பாராட்டப்பட வேண்டியது. முதலமைச்சர் என்கின்ற வகையில் அவருடைய இரண்டாவது டெல்லி பயணம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதற்காக அவரை நான் வாழ்த்துகிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை, அதனுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார். நீட் தேர்வினுடைய வினாத்தாள்கள் கசிந்து லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். வினாத்தாள் கசிந்தவுடன் மத்திய அரசு என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அந்த தேர்வு நிறுத்தப்பட்டது, புதிய தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தேதியை அறிவித்திருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு அது எளிதான விஷயம். ஆனால் மாணவர்களுக்கு அது எவ்வளவு சிரமமான விஷயம். மீண்டும் அவர்கள் தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும், மாத கணக்கில் உழைக்க வேண்டும். நீட் தேர்வு என்பது எளிமையானது அல்ல, மிகவும் சிரமத்திற்குரியது. இதை போன்ற சிரமத்தை மோடி அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை, அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு. இது முதல் முறையும் அல்ல, ஏற்கனவே 2 முறை இதே போல் வினாத்தாள்கள் கசிந்திருக்கின்றன. இந்த முறை நீட் தேர்வினுடைய வினாத்தாள் மட்டுமல்ல, சிபிஎஸ்இ தேர்விலும் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த முறை அவர்கள் அதற்காக ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்தார்கள், அதை நடத்துவதற்காக. அந்த நிறுவனம் எது என்று சொன்னால், தெலுங்கானாவில் அந்த அரசாங்கத்தால் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட, கரும்புள்ளி குத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அதனை தேடி பிடித்து அவர்களிடம் அதை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பிலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. டெல்லியில இருக்கிற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பல லட்சம் மாணவர்களை திரட்டி, இளைஞர்களை திரட்டி இதற்காக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாக இந்தியாவில் இருக்கிறவர்களுடைய கோரிக்கை, குறைந்தபட்சம் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மோடியோ அவருடைய அமைச்சரோ தயாராக இல்லை. நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சராகவும், ஓவி அழகேசன் அவர்கள் துணை அமைச்சராகவும் இருந்தார்கள். அப்பொழுது அரியலூர்ல ஒரு ரயில் கவிழ்ந்தது. அதற்கு பொறுப்பேற்று தங்களுடைய அமைச்சர் பதவியை 2 பேரும் ராஜினாமா செய்தார்கள். ஏன் அந்த சுய ஒழுக்கம், அந்த பொறுப்பான தன்மை, பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இன்றைக்கு மோடிக்கும் அவருடைய அமைச்சர்களுக்கும் இல்லை என்று பார்க்கிற பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஏன் இது நிகழ்ந்தது? ஏற்கனவே நிகழ்ந்தது, திரும்பவும் நிகழ்ந்திருக்கிறது. எங்களுடைய துறை எங்கே தவறு செய்தது?
இனிமேல் இந்த தவறு நிகழாமல் இருக்க நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டியது, நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டியது ஒரு பிரதமருடைய கடமை. என்ன, ஒரு தேசிய பிரச்சனை இது. இது வெறுமனே ஒரு சாதாரண தேர்வு பிரச்சனை மட்டுமல்ல, 23 லட்சம் மாணவர்களுடைய பிரச்சனை. இதுவரை பதில் இல்லை. பதில் சொல்லாமல் இருப்பதே ஒரு கலை என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது தவறு. லட்சக்கணக்கான மாணவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் மனதிலே இது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. எனவே மோடி அரசாங்கமும் மோடியினுடைய கல்வித்துறையும் இதற்கு பதிலளிக்க வேண்டும். இதை எப்படி அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் என்பதை விளக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு. இது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அடுத்தது என்னப்பா, எத்தனை நிமிஷம்?